எல்லாருக்குமே இயற்கையோடு வாழ்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கும் அப்படி தான். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சிட்டி லைஃபே வாழ்கிறது? எனக்கும் இந்த ஊருக்கெல்லாம் போகணும், அந்த ஊர் வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் எங்கள் கொழும்புல ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். லீவு கிடைச்சா போதும் எங்கேயாவது ட்ரிப் போகிறது, ஊர் சுற்றுறது, இதுதான் என்னோட வழக்கம், அதுதான் என்னோட வாழ்க்கையும் கூட. எனக்கு இந்த பேய் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையவே கிடையாது. கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே எப்பவுமே இருக்கும். கடவுள்னு ஒன்று இருக்காருன்னா பேயின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கணும்ல, நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கணும்ல அப்படின்னு ஏதேதோ சொல்லுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் முகுந்தன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இந்த லீவுக்கு நீ ஏன் எங்கள் ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதுவும் அவனோட ஊரை பற்றி அவன் சொல்லும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். சரி, அவனோட ஊருக்கு போகலாம்னு முடிவு பண்ணேன். பைக்கில் நாங்கள் 2 பேருமே அந்த ஊருக்கு போக ஆரம்பித்தோம். அந்த ஊர் எனக்கு ஒரு புதுசாக தெரிஞ்சிச்சு. எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு நீண்டு வளர்ந்த மரங்கள், நீர்வீழ்ச்சி, இப்படின்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வை எனக்கு தந்துச்சு. ஏதேதோ பேசிக்கிட்டே அந்த இயற்கையும் ரசிச்சுக்கிட்டே அவங்க ஊரோட எல்லைக்கு வந்துட்டோம். அந்த ஊரோட எல்லையில் ஒரு பெரிய மரம், பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக பெரிய மரமாக இருந்துச்சு. பக்கத்துலேயே மயானம். அந்த மயான பாதையோடு தான் அவங்க ஊருக்கு போகணும். அந்த மயான ரோட்டில் நாங்கள் 2 பேரும் பயணம் செய்ய ஆரம்பித்தோம். முதன்முறையாக அப்படி ஒரு அனுபவம் எனக்கு. பயப்படாதவங்க கூட அதை பார்க்கும்போது பயந்துருவாங்களோன்னு தோணுச்சு. எப்படியோ அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். வீட்டுக்கு போனால் திடீர்னு அவங்க அம்மா வந்து, எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த டைம்ல எல்லாம் வராதுன்னு, ஏன் நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க அம்மா என் ஃப்ரெண்டு முகுத்தனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், எதனால, ஏன் இந்த டைமில் வரக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள். சரி உள்ளே வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என் மகன் அடிக்கடி உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அவங்க அம்மா என்னோட பேச ஆரம்பித்தாங்க. நல்லா கவனிச்சாங்க, அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் நைட் நல்லா சாப்பிட்டு தூங்க போனோம். அப்போ தான் நான் முகுந்தன்கிட்ட கேட்டேன், ஏன்னா முகுந்தன், ஏன் உங்கள் அம்மா அப்படி திட்டினாங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். அது ஒன்றும் இல்லை, நீ பார்த்தையே பெரிய மரம், ஆமாம் அதில் பேய் இருக்கான், அதுக்கு பேரே பேய் மரம் தான். என்னடா சொல்கிற, என்ன பயந்துட்டியா? அப்படி தான் இந்த ஊர் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன நீ பயந்துட்டியா அப்படின்னு முகுந்தன் என்கிட்ட கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு யாரோ என் கூட பேசுகிற சத்தம் கேட்குது. அந்த மரம், அங்கே நான் மட்டும் தனியாக போகிறேன். திடீர்னு முழிச்சுக்கிட்டேன். கனவா அது? என்னடா அது, இப்படி ஒரு கனவு அப்படின்னு ஒரே பதற்றமாகவும் இருந்துச்சு. நான் ஏன் அந்த மரத்துக்கிட்ட போகிறேன்? ஆமாம், யாரோ காதுக்குள்ளே பேசின மாதிரியே இருந்துச்சே. என்ன பேசுனாங்க ஒன்றுமே எனக்கு புரியலையே. ஏன் இந்த கனவு எனக்கு வந்துச்சு இப்படின்னு பல குழப்பம். பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்து குடித்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஊரில் பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது, பார்க்க போகலாமா அப்படின்னு முகுந்தன் என்கிட்ட கேட்டான். சரி போகலாமே அப்படின்னு பைக்கில் நாங்கள் 2 பேரும் போக ஆரம்பித்தோம். நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஒரு புது உணர்வு எனக்கு கிடச்சிது. இவ்வளோ ஒரு அழகான ஊரா அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். திடீர்னு இருட்டாகி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மழை விட்ட பிறகு போகண்டா அப்படின்னு முகுந்தன் சொல்ல நாங்களும் வெயிட் பண்ணோம். இந்தா இப்போ மழை நின்றோம் அப்படி இப்படின்னு சொல்லியே மழை குறைஞ்ச பாடு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மழை தூறலாக வர ஆரம்பிச்சிச்சு. சரி வா இதுலேயே போயிடுவோம், இதில் வேற அம்மா அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு முகுந்தன் சொல்ல, சரி வா போவோன்னு 2 பேருமே பைக்கில் போக ஆரம்பித்தோம். தூறலான மழை, பைக்கில் நாங்கள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்படியே ஊருக்கிட்ட வந்தோம். அந்த பெரிய மரம் இந்த மழையில் நனைஞ்சி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மரத்தோடு இருக்கிற மயான ரோட்டில் போக ஆரம்பித்தோம். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் தூரத்தில் மஞ்சள் கலர் சாரி கட்டி பெரிய பொட்டு வச்சு அந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், யார் இவங்க, இவ்வளோ மழை பெய்யுது, எங்கேயும் போகாமல் அங்கே இருக்காங்க அப்படின்னு பல ஆச்சரியம். நான் மட்டும் அவங்கள பார்க்கல, அவங்களும்
என்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு உணர்வு. முகுந்தனோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். உனக்கு எத்தனை முறை சொல்றது, நீ கேட்கவே கூடாதுன்னு தான் இருக்கியா அப்படின்னு முகுந்தனோட அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தது. சரி, ரெடி ஆகி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. நாங்கள் ரெடியாகி சாப்பிட்டு தூங்க போகிறப்போ, யார் மச்சான் அது, அவ்வளோ மழை பெய்யுது, அந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தது அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். நீ யாரை சொல்கிற? அதான்டா நம்ம ரோட்டில் வரும்போது ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்களே மஞ்சள் கலர் சாரி கட்டிக்கிட்டு, அவ்வளோ மழை பெய்யுது, ஏன் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். என்னடா சொல்கிற, அந்த ரோட்டில் ஆளா? யாருமே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல எனக்கு முதலா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இல்லடா நான் பார்த்தேனே, அதான் அந்த பெரிய மரத்தோட ரோட்ல ஒருத்தவங்க நின்னாங்க, நீ பார்க்கலையா? உனக்கு பைத்தியமா? யாருமே அங்க நிக்கலையே, அதே புறா உனக்கு மட்டும் தெரியும், நீ நல்லா பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முகுந்தன் சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு நான் எதுவுமே கேட்கறதா இல்லை. சரி நீ தூங்கு அப்படின்னு அவங்கிட்ட சொல்லிட்டு நானும் தூங்குறதுக்கு போனேன். எனக்கு தூக்கம் வரவே இல்லை. ஏன்னா என் 2 கண்ணால் பார்த்தேன், அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அவங்கள பார்க்கல, அவங்களும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அவனோட கண்ணுக்கு தெரியாமல் என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க தெரிஞ்சாங்களா? ஏன் எனக்கு மட்டும் அவங்க தெரியணும்? உண்மையிலேயே அங்கே இருக்குது யாரு? யாரா? நான் யாரா? நான் யாரா வேணாலும் இருக்கட்டும், இது ஏன் ஊரு, ஏன் எல்லை.